அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல ப்ளவுஸுக்கு வர பஃப் ஸ்லீவ் எப்படி நம்ம கட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருப்போம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் வச்சு ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கங்க. நீங்கள் ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் சுற்றி அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற பிசுரை கட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பஃப் டிசைனுக்காக ப்ளீட்ஸ் வந்து பிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி 3.5 இன்ச்சு நம்ம பஃப் ஸ்லீவுக்காக விட்டுருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. பாருங்க, நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சாச்சு. உங்களுக்கு பஃப் வந்து இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம இந்த பஃப் பிடிச்சிருக்கோம் பாருங்க. இதில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றம் இருக்க வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அர்கட் பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகாது. பாருங்கள், இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட்டு எப்படி உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த அர்கட் பாயிண்ட்டு தள்ளி போகும். அப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். எங்கேயுமே வந்து சுருக்கம் இருக்காது. எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸு கட் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, நீங்கள் அந்த அர்கட் பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அர்கட் பாயிண்ட் மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் எங்கேயாவது வந்து உங்களுக்கு இழுத்து பிடிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் கட்டிங்கில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் தைக்கும் போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற அர்கட் பாயிண்ட்டு எப்படி உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் ஸ்லீவை ஷோல்டர் கூட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட ஜாயிண்ட் வந்து நம்ம பிடிக்கணும். நமக்கு ஸ்லீவோட அளவு 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் வந்து அந்த அர்கட் பாயிண்ட் போட்டிருப்போம் பாருங்கள். அந்த பாயிண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இடுப்பளவு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போடணும். எப்போவுமே ப்ளவுஸில் ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக அந்த அர்கட் பாயிண்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அளவுகள் எல்லாமே மாறி போயிடும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. ஒன்று சைஸ் வந்து அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சைஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் அர்கட் பாயிண்ட்டை கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா, அத ஓவர்லாக் தையல் வந்து நீங்க சைடுக்கு போட்டுக்குங்க. பிசுறு வராம இருக்கறக்காக. பாருங்க நம்ம பப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும். நீங்க கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணீங்கன்னா, எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லாம உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல பப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த மாரி டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.